நம்ம சில நேரத்தில் சகோதரமார் அனலாக்கணும் வந்து வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போவான். வருமாவும் மறப்பான், அது வேற. பகல் முழுவதும் ஆவியில் அனலாவா. அவன் மறக்கட்டு ஆண்டவரே, அவன் கோபமா வரப்படாதப்பா. காலையில் அவன் சொல்லுவான், உனக்கு இதுக்கெல்லாம் வந்து வரட்டும் நாய் நீ சொல்லிட்டு கேட்ட பட்டார்னு ஒரு அடி அடிச்சுட்டு அவன் போகும்போ உடனே இவன் அனலாவா. சில நேரத்தில் இவர்களை அனலாக்க தேவன் இவர்களையும், இவர்களை அனலாக்க தேவன் இவர்களையும் பயன்படுத்துவார். நான் சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியுமானால ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்பா ஏழப்பா இப்படி ஐயோ எனக்கு அப்படின்னு சொல்லி சாயங்காலம் 4 எப்ப வருதுன்னு தெரியாது. பகல் முழுவதும் ஜபராணி நடந்து கொண்டே இருப்பாள். ஹல்லேலூயா. குளிக்க போகுமா அந்நிய பாஷை, அம்மை தோத்த ரசமைக்கும் அந்நிய பாஷை. ஏன் 4 மணிக்கு வருவாய், 4 மணிக்கு வருவாய், போல வருவாய். பிதாவே எப்படி ஆகில் என் முதுகை பாதுகாக்கணும் ஆண்டவரே. அப்ப அன்னு முழுவதும் அனலாய் இருக்கும். அப்ப அன்னு முழுவதும் அனலாய் இருக்கும். நிறைய பேருக்கு இதாக்கும் கண்டிசே மோனே. அதனால நம்ம மனசிலாக்கணும், அமை தோத்திரம் நம்ம ஜீவிதத்துல இப்படி ஒண்ணு அல்ல அனலாவது, ஆவியில் அனலாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி அனலாகணும்? ஆவியிலே. ஆவியிலே எவைகள் நம்மை அனலாக்கும் என்பதை எப்பொழுதுமாவது கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பார். நம்ம ஆவியில் அனலாகும் பொழுது வாய் திறக்கும், பாமை துதிக்கும், பாடும். நம்ம வீட்டில் ஜெபிக்கும் பொழுது இந்த பவுல் பாருங்க, ஆவியில் அனலாய் இருந்த மனுஷன்.